Hello everyone, how are you? I hope you are doing good and being safe. Welcome to our science class. Today we will be learning second chapter in class 8. The chapter name is Microorganism Friend and Foe. அதாவது நுண்ணுயிரிகள் எவ்வாறு நண்பனாகவும் தீங்கு விளைவிக்கக்கூடியதாகவும் திகழ்கிறது என்பதை பற்றி தான் நாம் இந்த பாடத்தில் தெரிந்து கொள்கிறோம். எஸ், already we learned some topic from the chapter. Before we are going to start a new topic, just recall them. எஸ், அதாவது மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னா எதெல்லாம் நம்ம மைக்ரோ ஆர்கானிசம் பார்த்தோம்? பாக்டீரியா, ஃபங்கை, புரோட்டோசோவா, ஆல்கே. These are all micro organism. And one more microorganism also included virus. Virus also one of the microorganism, but it differ from other microorganism because they can't able to self replicate. அதால தன்னாலே தன்னுடைய உயிருக்குள்ளவே ரெப்ளிகேட் பண்ணிக்க முடியும், இனவிருத்தி செஞ்சுக்க முடியாது. ஒரு உயிரிலிருந்து இன்னொரு உயிருக்குள்ளே போயிட்டு தான் அதனுடைய இனவிருத்தியை செய்து கொள்ள முடியும். Look at the picture. The virus also included microorganism அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லை, they replicate bacteria, plants, animals inside the bacteria, plant and animals only. And also we learn medicinal uses of microorganism. அதாவது மருத்துவத்துறையில் நுண்ணுயிரின் பங்கு எவ்வாறு செயல்படுகிறது என்றும் பார்த்தோம். The next commercial uses of microorganism. அதாவது வியாபார ரீதியில் நுண்ணுயிரின் பங்கு எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் நம்ம பார்த்துருக்கோம். எஸ், then next microorganism as a medicine. Yes, this also already we learned detailedly. Yes, then next topic we learned increasing soil fertility. அதாவது மண்ணின் வளத்தன்மை எவ்வாறு நுண்ணுயிரிகள் வளப்படுத்துகிறது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன மைக்ரோ ஆர்கானிசம் மண்ணை வளப்படுதுன்னு பார்த்தோம். ப்ளூ green algae, examples of Anabaena, nostoc, this like algae. Yes, today we are going to discuss disease causing microorganism in human. எஸ், அதாவது மனிதர்களுக்கு எவ்வாறு நுண்ணுயிர்கள் மூலம் நோய் ஏற்படுகிறது, என்னென்ன நுண்ணுயிரிகள் என்னென்ன மைக்ரோ ஆர்கானிசத்தால் கிரியேட் பண்ண முடியுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டியூபர்குலோசிஸ், டைஃபாய்ட், காலரா, திஸ் ஆர் கிரியேட்டட் பை பாக்டீரியா. பாக்டீரியாவால் உருவாகிறது. அது மட்டும் இல்லாமல் காற்றின் மூலம் பரவக்கூடியதாக டியூபர்குலோசிஸ் கருதப்படுகிறது. எஸ், at the same time, to prevent the spread of tuberculosis, the person suffering from it should be kept in isolation. Yes, அதாவது டியூபர்குலோசிஸில் நம்ம எப்படி நம்மளை காத்துக்கொள்ளலாம் அப்படின்னா, அந்த டியூபர்குலோசிஸ் இன்ஃபெக்ட் ஆன பர்சனை நம்ம தனிமைப்படுத்தணும். அது மட்டும் இல்லை, தடுப்பு மருந்து கொடுத்தும் நம்ம இந்த நோயிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். எஸ், அட் த சேம் டைம் டைஃபாய்ட், காலரா வாட்டர் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டிசீஸ், அதாவது நீரின் மூலமாக பரவக்கூடிய ஒரு நோயாக கருதப்படுகிறது. So, how do we prevent? We take health and hygiene, and also we eat healthy food item, and also we have to drink a boiled water. அதாவது சுடு தண்ணி நம்ம குடிக்கிறது மூலயமாவும் பாதுகாக்கலாம். அது மட்டும் இல்லாத நம்ம வேக்சினேஷன் எடுத்துக்கலாம். அதாவது நோய் தடுப்பு மருந்து, டைஃபாய்டு, காலராக்கும் நோய் தடுப்பு மருந்து இருக்கு இல்லையா. ஸோ இன் யுவர் சைல்ட் ஏஜ் we have to intake, means we prevent the disease. The next viral diseases, whatever measles, chickenpox, polio, hepatitis virus, these are all viral diseases. ஸோ ஏர்பார்ன் டிசீஸ்ன்னு பார்த்தா மீசல்ஸ், சிக்கன் போலியோ காற்றின் மூலம் பரவக்கூடிய, பர்டிகுலராக சிக்கன் பாக்ஸ் சின்னம்மை ஒருவரோட காண்டாக்டில் இருக்கும்போது நமக்கு அந்த நோய் பரவுகிறது. வாட்டரின் மூலமாகவும் போலியோ பரவுகிறது. தென் நெக்ஸ்ட் ஹெப்படைட்டிஸ் வைரஸ் ஆனது வாட்டரின் மூலம் பரவுகிறது. ஸோ எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த பர்சனை நம்ம தனிமைப்படுத்தி வைக்கணும். ஸோ தனிமைப்படுத்துவதன் மூலயமா நம்ம அந்த டிசீஸ்லேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். வேக்சினேஷன், இதுக்கும் தடுப்பு மருந்து இருக்குது. ஸோ சைல்ட் ஏஜில் நம்மளுக்கு வேக்சினேஷன் கொடுத்தோம்னா இந்த டிசீஸ்லேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். ஒன் மோர் மைக்ரோ ஆர்கானிசம் புரோட்டோசோவா. புரோட்டோசோவா கிரியேட் டிசீஸ் மலேரியா. மலேரியா காஸ்ட் பை மஸ்கிட்டோஸ், அதாவது கொசுவின் மூலமாக உருவாகக்கூடிய நோயாக மலேரியா கருதப்படுகிறது. எஸ், அதாவது வேறெவர் வி ஹாவ் சீன் மஸ்கிட்டோனா ஸ்டாக்னன்ட் வாட்டர், அதாவது தேங்கி இருக்கக்கூடிய இடங்களில் கொசுக்கள் அதிகமாக காணப்படும். ஸோ இந்த மலேரியா டிசீஸை எப்படி கட்டுக்குள் கொண்டு வரலாம், கொசுவை எப்படி கட்டுப்படுத்தலாம்னா,
எஸ், அதாவது யூஸ் ஆஃப் மஸ்கிட்டோ நெட் ரெப்பலன்ஸ், அதாவது கொசு வலை பயன்படுத்துறது மூலயமாவும் ரெப்பலன் கொசு விரட்டி மூலமாகவும் நம்ம இந்த கொசுவை ஒழிக்கலாம். ஸ்ப்ரே இன்செக்டிசைட் அண்ட் கண்ட்ரோல் ப்ரீடிங் ஆஃப் மஸ்கிட்டோஸ் பை நாட் அலோவிங் வாட்டர் டு கலெக்ட் இன் த சரௌண்டிங். எஸ், அதாவது நம்ம பூச்சி மருந்து தெளிக்கிறது மூலயமாவும் இந்த கொசுவோட இனவிருத்தியை கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். எஸ், அது மட்டும் இல்லாத நம்மளை சுற்றி தண்ணி தேங்கி இருக்காத அளவுக்கு பார்த்துக்கிட்டாலும் நம்ம கொசுவோட இனவிருத்தியை கட்டுப்படுத்தலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக மலேரியல் டிசீஸ் வில் ப்ரிவென்ட் விஆர். So, pathogen enter our body through the air we breathe, the water we drink or the food we eat. Yes, அதாவது நோய்க்கு எப்படியெல்லாம் நம்மளுக்குள்ளே போகிறதுனா சுவாசிக்கிறது மூலமாகவும் நீர் பருகுவதன் மூலமாகவும் உணவு அருந்துவதன் மூலமாகவும் நம்மளுக்குள்ளார இந்த நோய்க்கியானது உள்ளார என்ட்ரு ஆகிவிடுது. எஸ், they can also get transmitted by direct contact with an infected person or a carrier through an animal. எஸ், அதாவது அது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நமக்கு நோய் தாக்கும் மனிதரிடமிருந்து நமக்கு பரவுகிறது. அதாவது நோய் தாக்கும் மனிதர்களோ அல்லது விலங்கிடமிருந்தோ நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பரவுகிறது. Microbial disease that can spread from an infected person to a healthy person through the air, water, food or physical contact are called communicable diseases. Yes, communicable disease-னா தொடர்பு கொள்ளுதல் மூலம் ஏற்படும் நோய்கள். எஸ், அதாவது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ, அதாவது நுண்ணுயிரியால் பரவுற டிசீஸே நோய் தாக்கின ஒரு மனிதரிடமிருந்து ஹெல்த்தி பர்சனுக்கு எப்படி பரவுனா காற்றின் மூலமாகவோ நீர் அல்லது உணவின் மூலமாகவோ பரவுகிறது. ஸோ அதை நம்ம கம்யூனிகபிள் டிசீஸ் தொடர்பு கொள்ளுதல் மூலம் ஏற்படக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், such a disease included cholera, common cold, chickenpox and tuberculosis. Yes, already we learned the videos. Cholera, common cold, chickenpox and tuberculosis also communicable disease. When a person suffering from common cold, sneezing, fine air droplets, moisture carrying through thousands of virus are spread in the air. Yes, அதாவது காமனாகவே ஒருத்தவங்க கோல்டு ஸ்னீசிங் தும்பும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய அந்த மாய்ச்சர் ஈரத்துலேருந்து தௌசண்ட்ஸ் ஆஃப், அதாவது ஆயிரக்கணக்கான வைரஸ் ஏரில் கலந்து விடுகிறது. ஸோ த வைரஸ் மே என்டர் த பாடி ஆஃப் ஹெல்த்தி பர்சன் வைல் ப்ரீத்திங். ஸோ அந்த வைரஸ் என்ன ஆகுதுன்னா ஒரு ஹெல்த்தி பர்சன் சுவாசிக்கும் போது அவனுடைய சுவாசித்தலின் மூலமாக அவனுடைய உடலுக்குள் சென்று விடுகிறது. எஸ், தென் how do we prevent the spread of communicable diseases? ஸோ இதை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம், அதாவது ப்ரிவென்ட் பண்ணலாம், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இருக்கலாம். எஸ், we should keep your handkerchief on the nose and mouth while sneezing. It is better to keep a distance from infected person. எஸ், அதாவது நாம் தும்மும் போதோ இருமும் போதோ என்ன பண்ணலாம், மூக்கில் கர்ச்சீப் வச்சுக்கலாம், வாயிலையும் மூக்கிலையும் கர்ச்சீப் வச்சுட்டு தும்மணும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணணும், அதாவது நோய் தாக்கின பர்சன்கிட்ட இருந்து நம்ம டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணாலும் நம்ம அந்த டிசீஸ்லேருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். எஸ், there are some insects and animal which act as a carrier of disease causing microbes. carriersனா கடத்திகளாக செயல்படுகிறது. எஸ், அதாவது சில பூச்சிகள் மற்றும் விலங்குகள் கடத்திகளாக செயல்படுகிறது. அதாவது நுண்ணுயிரிகளால் ஏற்படக்கூடிய நோய்க்கு ஒரு கடத்திகளாக சில பூச்சிகள் மற்றும் விலங்குகள் செயல்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹவுஸ் ஃப்ளை இஸ் ஒன் சச் எ கேரியர். எஸ், அதாவது வீட்டில் இருக்க ஈ ஒரு கடத்தியாக செயல்படுது. த ஃப்ளை சிட் ஆன் த கேபேஜ் அண்ட் அனிமல் எக்ஸாஸ்ட். பேத்தோஜன் ஸ்டிக் ஆன் தேர் பாடிஸ். When these fly sit on the uncovered food, they may transfer from the pathogen. Yes, அதாவது இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஈ பார்த்திங்கன்னா அது சில கழிவு மேலே வெளியில் உட்காந்துட்டு வரும், விலங்குகளுடைய கழிவு மேலேயும் உட்காந்துட்டு வரும். ஸோ அதோடைய காலில் பார்த்திங்கன்னா நிறைய பேத்தோஜனை அந்த காலில் எடுத்துகிட்டு வந்து அன்கவர், அதாவது திறந்து வைக்கப்பட்ட உணவு எங்கெல்லாம் காணப்படுது அது மேலே அது உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பேத்தோஜன் அந்த அன்கவர் ஃபுட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. ஸோ அப்படி அந்த அன்கவர் ஃபுட்டை யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ, ஸோ கண்டாமினேட்டர், அதாவது தொற்று உள்ள அந்த உணவை யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு
டிசீஸை ஸ்ப்ரெட் பண்ணுது. எஸ், whoever eat the contaminated food is likely to get sick, so it is advisable to always keep food covered. ஸோ அதனால் எந்த ஃபுட்டுமே நம்ம மூடி வைக்காத உணவுப் பொருட்களை நம்ம அருந்துறதை தவிர்க்கலாம். எஸ், the next another example of carrier is the example of female anopheles mosquitoes. அதாவது பெண் கொசு, அனோப்ளஸ் பெண் கொசுவின் மூலமாக மலேரியா அப்படின்ற டிசீஸ் பரவுது. which carry the parasite of malaria. The female Aedes mosquitoes act as a carrier of dengue virus. Yes, how can we control the spread of malaria or dengue? Look at the picture. It is a female anopheles mosquitoes. எஸ், அதாவது இது பெண் கொசு, பெண் அனோப்ளஸ் கொசு இதுதான். ஸோ இதன் மூலமாக தான் மலேரியா பரவுகிறது. எஸ், அது மாதிரியே ஏடிஸ் மஸ்கிட்டோஸ், அதாவது ஏடிஸ் கொசுவின் மூலமாக டெங்கு வைரஸ் பரவுகிறது. ஸோ இவங்களாம் ஒரு கேரியராக, கடத்தியாக செயல்படுறாங்க. எஸ், ஆல் மஸ்கிட்டோஸ் ஸ்ப்ரிட் இன் வாட்டர். எஸ், ஆல் மஸ்கிட்டோ ப்ரீட் இன் வாட்டர். எஸ், அதாவது எல்லா கொசுவுமே நீரில் தான் தன்னுடைய இனவிருத்தியை செய்து கொள்ளும். எஸ், ஹென்ஸ் ஒன் ஷுட் நாட் let வாட்டர் கலெக்ட் எனிவேர் இன் கூலர்ஸ், டயர், ஃப்ளவர் பாட் எக்ஸட்ரா. எஸ், அதாவது எங்கெங்கெல்லாம் தண்ணி தேங்குற மாதிரி இருக்கோ அந்த இடத்துலாம் கொசுவோட இனவிருத்தி அதிகமாக இருக்கும். அதாவது பழைய டயரு, பழைய பாட்டு, பழைய பானை, அந்த மாதிரி குட்டை, அந்த மாதிரி சில தண்ணி தேங்கியிருக்கிற எந்தெந்த பிளேஸோ அங்கெல்லாம் கொசுவோட இனவிருத்தி அதிகமாகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக டிசீஸை அது ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடும். எஸ், பை கீப்பிங் த சரௌண்டிங் க்ளீன் அண்ட் ட்ரை we can prevent the mosquito from breeding. எஸ், அதாவது நம்மளுடைய சரௌண்டிங் நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டோன்னா நம்ம மஸ்கிட்டோஸால் ஏற்படுற டிசீஸ்லேருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். எஸ், மஸ்கிட்டோஸால் ஏற்படுற டிசீஸ் என்னென்னு நம்ம பார்த்துருக்கோம், மலேரியா, டெங்கு, இதெல்லாம். ட்ரை டு மேக் எ list of measures which help to avoid the spread of malaria. Look at the tabular column. Already we learned tuberculosis, அதாவது எந்த மைக்ரோ ஆர்கானிசத்தினால பரவுதுன்னா பாக்டீரியா. மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஏர். ஸோ மீசல் வைரல் டிசீஸ், மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஏர். சிக்கன் பாக்ஸ் வைரஸ் டிசீஸ், மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஏர் மற்றும் கான்டாக்ட். போலியோவும் வைரல் டிசீஸு, மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஏர். காலரா பாக்டீரியாவால் பரவக்கூடிய, அதாவது மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் எதன் மூலம்னா நீர் மற்றும் உணவின் மூலமாக பரவுகிறது. டைஃபாய்டு பாக்டீரியல் டிசீஸ், ஸோ நீரின் மூலமாக பரவுகிறது. ஹெப்படைட்டிஸ் பி வைரல் டிசீஸ், நீரின் மூலமாக பரவுகிறது. ஸோ எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? ட்ரிங்கிங் பாயில்ட் வாட்டர் அண்ட் வேக்சினேஷன், சுடு தண்ணியை குடிக்கணும், தடுப்பு மருந்து எடுத்துக்கொள்வது மூலம். மலேரியா புரோட்டோசோவா டிசீஸ் எந்தன் மூலமாக பரவுனா மஸ்கிட்டோஸ் ஆசிய கடத்தியாக கேரியராக செயல்படுது. ஸோ எப்படியெல்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலான்னா ரெப்பலன் கொசு வெரைட்டி யூஸ் பண்ணலாம், கொசு வலை அல்லது கொசுவின் இனவிருத்தியை கண்ட்ரோல் பண்ணுறது. எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னா தேங்கி இருக்கிற மாதிரி, நீர் இல்லாத மாதிரி நம்மளோட சரௌண்டிங்கை பார்த்துக்கணும். எஸ், தென் நெக்ஸ்ட் டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம் இன் அனிமல். ஸோ இது வரைக்கும் நம்ம மனிதர்களுக்கு எப்படியெல்லாம் நுண்ணுயிரி நோய் உருவாக்குதுன்னு பார்த்தோம். இப்போது அனிமல் விலங்குகளுக்கு எப்படியெல்லாம் நுண்ணுயிரிகள் நோய் உருவாக்குதுன்னு பார்க்கலாம். எஸ், several microorganisms not only cause disease in human and plants but also animal. எஸ், அதாவது அதிக அளவில் நுண்ணுயிரிகள் மனிதர்கள் மற்றும் தாவரத்திற்கு மட்டும் நோயை உருவாக்குதில்லை, விலங்குகளுக்கும் சில நோயை உருவாக்குகிறது. எஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்த்ராக்ஸ் இஸ் a dangerous human and cattle disease caused by an bacterium. அதாவது ஆந்த்ராக்ஸ் அப்படின்ற டிசீஸை கிரியேட் பண்ணுறது யாருன்னா ஒரு பாக்டீரியம். ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் ஆஃப் கேட்டில் இஸ் காஸ்டு பை அ வைரஸ். எஸ், ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் காஸ்டு பை அ வைரஸ், அதாவது கால்நடைகளுக்கு கால் பாதத்திலையும் வாயிலையும் ஏற்படக்கூடிய ஒரு நோயை கிரியேட் பண்ணுறது யாருன்னா வைரஸ். வைரஸ் இஸ் ஒன் ஆஃப் த மைக்ரோ ஆர்கானிசம், அது ஒரு நுண்ணுயிரியால் தான் இதுவும் ஏற்படுகிறது. எஸ், லெட்ஸ் see here. ராபர்ட் கோச் 1876 discovered bacterium Bacillus anthracis which caused anthrax
டிசீஸ். எஸ், அதாவது ஆந்த்ராக்ஸ் அப்படின்ற டிசீஸு பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா மூலமாக தான் உருவாகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆந்த்ராக்ஸ் டிசீஸ் கால்நடைகளுக்கு வருது, மனிதர்களுக்கும் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ். தென் நெக்ஸ்ட், டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம் இன் பிளான்ட்ஸ், அதாவது தாவரங்களுக்கு எவ்வாறு நுண்ணுயிரிகளால் நோய் ஏற்படுகிறது என்பது பற்றி நாம் இப்போது பார்க்கலாம். செவரல் மைக்ரோ ஆர்கானிசம் காஸ் டிசீஸ் இன் plants like wheat, rice, potato, sugar cane, orange, apple and others. எஸ், அதாவது அதிக அளவில் நுண்ணுயிரிகள் கோதுமை, அரிசி, உருளைக்கிழங்கு, சுகர்கேன், கரும்பு, ஆரஞ்சு, ஆப்பிள் போன்ற தாவரங்களுக்கு நோயை ஏற்படுத்துகிறது. த டிசீஸ் ரெடியூஸ் த ஈல்ட் ஆஃப் கிராப். எஸ், அதாவது மகசூலை குறைக்குது. ஸோ இந்த மாதிரி நுண்ணுயிரினால் நோய் உருவாகிறதுனால அதனுடைய மகசூல் குறையுது, அதோடைய ஹெல்த்தினஸ், அதாவது பிளான்ஸோட ஹெல்த்தினஸும் இருக்கிறது கிடையாது. பிளான்ஸு ஹெல்த்தியாக ஒரு வளமான தாவரமாக காணப்படுறது கிடையாது. ஸோ தே கேன் கண்ட்ரோல் இட் பை யூஸ் ஆஃப் சர்டன் கெமிக்கல் விச் கில் த மைக்ரோப்ஸ். எஸ், அதாவது இந்த தாவரத்துக்கெல்லாம் நுண்ணுயிரியால் நோய் ஏற்படுது இல்லையா? ஸோ அதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க? கெமிக்கல், இன்செக்டிசைட், பெஸ்டிசைட் யூஸ் பண்ணி அந்த டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுறோம். எஸ், லெட்ஸ் see here smaller tabular column for you some common plant disease caused by an microorganism. ஸோ என்னென்ன தாவரத்துக்கு என்னென்ன நுண்ணுயிரியால் டிசீஸ் ஏற்படுன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், பிளான்ட் டிசீஸ் சிட்ரஸ் கேன்கர், அதாவது எலுமிச்சையில் ஏற்படக்கூடிய ஒரு நோய். பாக்டீரியா அப்படின்ற நுண்ணுயிர் மூலம் காற்றின் மூலம் பரவக்கூடிய ஒரு நோயாக காணப்படுகிறது. லுக் அட் த பிக்சர். இந்த மாதிரி, அதாவது எலுமிச்சம்பழம்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா போட்ட மாதிரி இருக்கும், பார்த்துருப்பீங்களா? புள்ளி புள்ளியாக அது மேலே லீஃப் மேலேயும் பார்த்தீங்கன்னா டாட்ஸாக இருக்கும். ஸோ அது எதனுடைய இன்ஃபெக்ஷனாக? பாக்டீரியல் டிசீசஸ். ஸோ அந்த டிசீஸை நம்ம என்னென்னு சொல்லணும்னா சிட்ரஸ் கேன்கர். எஸ். தென் நெக்ஸ்ட்டு ரஸ்ட் ஆஃப் வீட், அதாவது கோதுமையில் துருநோய். ஸோ இது எந்த மைக்ரோ ஆர்கானிசத்தால் ஏற்படுதுன்னா ஃபங்கை, பூஞ்சையினால் ஒரு ஏற்படக்கூடிய நோயாக கருதப்படுகிறது. மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், காற்றின் மூலமாகவும் விதைகள் மூலமாகவும் பரவுகிறது. எஸ், நோய் தாக்கப்பட்ட தாவரத்துலேருந்து எடுக்கிற விதையின் நம்ம மறுபடியும் கல்டிவேஷனுக்கு யூஸ் பண்ணும்போது அந்த டிசீஸு கண்டினியூவேஷன் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாத காற்றின் மூலமாக பரவுகிறது. லுக் அட் த பிக்சர். அதோடைய லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் டாட்ஸாக இருக்கும், துரு மாதிரி இருக்கும், துரு பிடிச்ச மாதிரி லீவ்ஸ் இருக்கும், அந்த சீட்ஸும் துரு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஸோ அந்த டிசீஸை நம்ம ரஸ்ட் ஆஃப் வீட், கோதுமையில் துரு நோய் அப்படின்னு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட், எல்லோ வெயின் மொசைக் ஆஃப் விண்டி, அதாவது இந்த டிசீஸ் எதனால் பரவுனா வைரஸ். ஸோ வைரஸ் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷனாக பூச்சிகள் மூலமாக இந்த வைரல் டிசீஸ் ஆனது பிளான்ஸை தாக்குகிறது. எஸ். ஓகே children, remainder topic will see you later. Thank you for watching this video. Have a wonderful day.